श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते बगलभूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमोहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदागति। சீரொன்றுதோ புலிதிருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே மயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. பாக்யவசத்தாலே தயாசதகம் என்ற கிரந்தம் சேவிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதில் ஆஸ்திகாள் கிட்டத்தட்ட 53 ஸ்லோகங்களுக்கு மேலே சுவாமி தேசிகரோட அனுகிரகத்தாலே நமக்கு பெரிய வியாக்கியானத்தை ஒட்டி கிடச்சின்னு. இந்த 53வது ஸ்லோகத்தில் தயையினுடைய ஸ்வரூபம் என்னன்னு சுவாமி தேசிகன் சாதித்தார். தயாதேவினுடைய ஸ்வரூபமானது எல்லோருக்கும் ஹிதம் செய்வதே என்பது. பெருமாள் கிஞ்சித் தண்டதரனாக இருக்கான், தப்பு பண்ணுவால பெருமாள் சிக்ஷித்து அனுகிரகம் பண்ணுறான். ஆனால் தயாதேவி நம்மளை தட்டி கொடுத்து ஹிதமே நமக்கு பண்ணுறா அப்படின்னு சாதிச்சார். இது தயாதேவியோட ஒரு விதமான லீலைன்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அந்த 53வது ஸ்லோகத்தை ஜனம்னு ஒரு பதம் போட்டிருக்கார். அந்த பதத்துக்கு சாமான்யமாக இருக்கிற ஜனங்களை ஜீவாத்மாக்களை சொல்கிறது. இந்த பதத்தாலேயே பிரபத்தியினுடைய சர்வாதிகாரத்தை சொல்கிறார். இன்னாரணையார் என்று எண்ணுவாரில்லை என்ற ரீதியிலே இவாதான் பிரபத்தி பண்ணும், இவா பண்ணக்கூடாது என்ற ரூல்ஸ் கிடையாது. எல்லோரும் பிரபத்திக்கு அதிகாரி அப்படின்னு சூச்சகமாக சுவாமி தேசிகன் 53வது ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அடுத்தது 54வது ஸ்லோகம் சாதிக்கிறார். திருதபுவனாதய திரிவிதகத்யனுகூலதரா விஷகிரிநாதபாத பரிரம்பவதி பவதி அவதித வைபவாபி சுரசுந்துரிவாரி தனுதே சகுதவகாகமனான பதாபமபாதமவி அப்படின்னு சாய்கிறார். இதில் விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த தயாதேவியினுடைய வைபவங்கள்லாம் பார்த்துட்டுருக்கோம். இந்த தயாதேவி இந்த லோகத்தை ரட்சித்து போஷிக்கிறவளாக இருக்கா. 3 விதமான கதிகளுக்கும் இவள் மிகவும் அனுகூலமாக இருக்கா. ஒன்று என்னென்னா, திருவேங்கடமலையானுடைய திருவடி எப்பயுமே அணைந்தவளாக இருக்கிறா இந்த தயாதேவி. அவளுடைய பிரபாவத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள், அறியாத ஜீவாத்மாக்கள் நிறையா பேர் இருக்கா. அவள் ஏதோ ஒரு பாக்யவசத்தாலே இந்த தயாதேவியினுடைய அனுகிரக புத்தியை தாங்கள் அறிந்து இவரிடத்தில் இறங்கி சரணாகதி பண்ணும்போது, சரணாகதி ஆகிய ஸ்நானம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, ஒரு அவகாக ஸ்நானம் பண்ணிட்டாக்க நம்மளுடைய பாபங்கள்லாம் போகிறது இல்லையா. எப்படி ஒரு தேவநதியாகிய கங்கையில் தீர்த்தாமான்னா சகல பாவம் நிவர்த்தகம் ஏற்படுதுன்னு சொன்னாலே, அதை போல இந்த தயாதேவியினிடத்தில் சரணடைந்தவாளுக்கு அவளுடைய பாவம் போகிறது என்பதான சுருக்கமான கருத்தை பெரிவா நமக்கு சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பல விசேஷங்களை சொல்கிறார். என்ன அப்படின்னா, இந்த தயைக்கும் கங்கைக்கும் உள்ள ஒற்றுமை சாமியத்தை காட்டுறார். இந்த கங்கையினுடைய தீர்த்தமானது சங்கரன் சடையினில் தங்கி அப்படின்னு சொல்கிற ஆழ்வாராதிகள்லாம் அவங்களாம் சாசனம் பண்ணுறா. அப்பேற்பட்டதான கங்கை இந்த லோகத்தை போஷிக்கிறதுக்கு எப்படி இருக்கோ அதை போல இந்த தயாதேவியும் போஷணம் செய்கிறாள் அப்படின்னு முதல் விஷயம் சொல்கிறார் சுவாமி தேசிகன். இந்த கங்கா நதிக்கு 3 விதமான கதிகள் உண்டுன்னு சொன்னால், திரிபதகா, திரிமார்க்ககா
அப்படின்னு சொல்கிறான். இதில் வந்து இது கங்கையினுடைய போக்கு. தயாதேவி என்ன பண்ணுறா, நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறா, பக்தியோகம் பண்ணுவாளுக்கு இந்த கைவல்யமான ஆத்ம தரிசனத்தை கொடுக்குறா. அதையும் தாண்டி நம்ம போல இருக்கிறவா சாட்சாத்து மோட்சம் வேணும்னா அவளுக்கு மோட்சம் கொடுக்குறா. அதனாலே 3 விதமான புருஷார்த்தங்களுக்கும் இவள் தயாதேவி காரணமாகிறாள் அப்படின்னு சாய்க்கிறார். எப்படி இந்த கங்கை வந்து பெருமாளுடைய திருவடியை அணைச்சுன்னு இருக்கோ, அதே போல இந்த தயாதேவியும் திருவேங்கடத்தானுடைய திருவடியை அணைந்தவளாகிறாள் அப்படின்னு சொல்கிறார். கங்கையினுடைய வைபவம், அந்த வைபவம் எல்லாம் நமக்கு சில பேர் தெரியாது. ஐயோ கங்கை நதி ஓடுறது, தீர்த்தாமன்னா பாபம் போகிறது அப்படின்னு தான் சொல்லுவாள். அது எங்கே உற்பத்தி ஆகுது, எப்படிலாம் பாயறது, எங்கேருந்து வந்தது, அதுக்கு என்ன பிரயத்தனப்பட்டா, பகீரத பிரயத்தனப்பட்டா, இதெல்லாம் சில பேருக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு பாக்கிய விசேஷத்தாலே கங்கையில் இறங்கி தீர்த்தாம் பாடும்போது நம் பாவம்லாம் போச்சுன்னு நம்ம பெரியவா சொன்னதுனாலே நம்மளும் வட இந்தியா சைடில் போயிட்டு நம்ம போய் தீர்த்தாமாட்டு வந்து கங்கையில் ஸ்நானம் பண்ணுறோம். அப்படி ஸ்நானம் பண்ணும்போது நம்ம பாவம் போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே போலே தயாதேவியை பற்றி தெரியாதவா, சீனிவாசனுக்கு இந்த தயாதேவி அணுகதையாக இருக்கா, இவகிட்ட நம்ம யாச்சகம் பண்ணாக்கா ஐஸ்வர்யம், கைவல்யம், மோட்சம் இத்தியாதி விஷயங்களை நமக்கு எப்படியும் அனுகிரகம் பண்ணுருவா அப்படின்னு விஷயம் தெரியாத போனாலும் ஏதோ ஒரு பாக்கிய விசேஷத்தாலே அந்த ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும்னு சுவாமி தேசிகன் சொன்னபடி இவளை ஒரு நிமிஷம் இவளுடைய தயை என்ற துறையிலே நம்ம இறங்கிவிட்டாக்கா, எப்படி கங்கையில் இறங்கி தீர்த்தாமான நம் பாபங்கள்லாம் நம்மளை விட்டு போகிறதோ அதை போலே இந்த தயனுடைய அனுகிரகத்தாலே நாம் செய்கின்ற பாவங்கள் மொத்தமும் நம்மளை விட்டு போகிறது. அந்த டயத்தில் நம்மளுடைய பரத்தை இந்த தயனிடத்தில் ஒப்படைக்கிறோம் இல்லையா. அதனாலே இந்த வேங்கடவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, அதாவது சுரசிந்துரிவ தேவகி நதியாகிய கங்கை, அதை போலே அதாவது தேவநதின்னு சொல்கிறான். அங்கேருந்து வந்துட்டு பகீரத பிரயத்தனத்தாலே பல தபஸ் பண்ணி பகீரதன்னு கங்கையை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். அது வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, எல்லாருடைய யார் தீர்த்தம் வர்றாளோ அவள் பாவங்கள் மொத்தமும் அது கொண்டு போகிறது, நமக்கு சுத்தி ஆக்கிறதுன்னு சொல்கிறா பெரியவா. அதனாலே அந்த அவகாக ஸ்நானம் கங்கையில் தீர்த்தாமான்னு பெரியவா ஒரு நீதியாகவே வச்சுட்டான் நமக்கு. அதே போல் எம்பெருமானுடைய கிருபா கடாட்சம் நமக்கு வேண்டும் என்று சிந்திக்கிறவா இந்த தயாதேவியினுடைய திருவடியை அவருடைய பெருமையை அறிஞ்சோ அறியாமலோ அவள் போனாக்கா நமக்கு அந்த தயையினுடைய பரிவாகத்தை நாம் இறங்கி அந்த துறையில் இறங்கிட்டாக்கா இந்த தயாதேவி பரம கிருபை பண்ணி பரம காருணிகமான தேவதையானதாலே அவன் நமக்கு என்ன பண்ணுறான்னா, நம்ம பரத்தை எல்லாம் நம்மளுடைய பாபத்தை எல்லாம் போக்கி நம்மளுடைய பரத்தை ஏற்றுக்கிறா. அது பர சமர்ப்பணம்னு சொல்கிறா இல்லை பெரியவா. அந்த விஷயத்தான் சுவாமி தேசிகன் அங்கே காட்டுறார். சுருக்கமாக ஒரு வேளை சொன்னோம்னாக்கா, எப்படி கங்கை அதில் தீர்த்தாமார்வாளுடைய பாவங்களை போக்குகிறதோ அதை போல ஒரு கால் இந்த தயாதேவிடத்தில் வந்து ஆசிரியிக்கிறவன் வந்துட்டான்னா அவன் வந்து தன்னுடைய பாவத்தை இந்த தயாதேவினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தாலே போக்கிக் கொள்ளுகிறான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியார்த்தமாக சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். பவதி நீர் தான் போக்குறின்னு சொல்கிறார். கிருத்தபுவனாதய திரிவிதகத்யனுகூலதரா அப்படின்னு சொன்னார். இவர் யாரும் விஷகிரிநாதன் வந்து எப்படி வந்து அவனுடைய திருவடி எப்படி கங்கையை ஆசிரிச்சிருக்கோ அதே போல இந்த கங்கா தயாதேவியும் எம்பெருமானுடைய சாஸ்வதமான திருவடிகளை ஆசிரியிக்கின்றான்னு சொல்லி இத்தியாதி விஷயங்களை சுவாமி தேசிகன் சங்கேப ரூபமாக இந்த ஸ்லோகத்தில் வந்து அற்புதமாக நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.